நம்முடைய சங்கரா கல்லூரியிலே முதல்வர் ஐயா அவருடைய வழிகாட்டுதலோடு சிறப்பான முறையிலே இணைய வழியாக பல சைவ சித்தாந்த நூல்களை பட்டய படிப்பாகவும் சான்றிதழ் படிப்பாகவும் நாம் தொடர்ந்து இங்கே பல அறிஞர்களை நடத்தி அந்த வகையில் இன்றைய தினம் எல்லாம் என்ற அந்த ஞான பணுவலை முறையாக வாரந்தோறும் நடத்தி கொண்டு வரக்கூடிய ஐயா மதிப்பிற்குரிய சைவ சித்தாந்த பேராசிரியர் திரு கல்லூரியின் சார்பாகவும் முதல்வர் சார்பாகவும் அனைத்து சித்தாந்த மாணவர்கள் சார்பாகவும் வருக என கூப்பி வரவேற்று இணையத்தின் வழியாக இதை பயன்படுவதற்கு ஏதுவாக பல ஒருங்கிணைப்புகளையும் முன்னேற்பாடுகளையும் செய்து நம்ம எல்லாம் நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்களையும் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜே ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் மாணவர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். மேலும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய சைவ சித்தாந்த மாணவர்கள், எம் கல்லூரியிலே பயிலக்கூடிய மாணவர்கள் என அனைவரையும் வரவேற்று தற்பொழுது இந்த வகுப்பை துவங்குவதற்கு இறைவாழ்த்து பாடுமாறு அம்மா வேலம்மாள் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். வேற்றாகி நின்றாய் போற்றி, மேலாமையாள் என்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, போற்றி 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 போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, நன்றிங்க. தொடர்ந்து இந்த வகுப்பை நடத்தி அருளுமாறு ஐயா அவர்களை வேண்டிக் கொண்டு களத்தை ஐயாவிடம் ஒப்படைக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஐயா மன்னிக்கணும் ஐயா, உங்களுடைய ஆடியோ ரொம்ப பிரேக் ஆகுதுங்க ஐயா. காட்டும் முதலானு கனல் காட்டும் கை ஐயா ஒண்ணுமே கேட்கலங்க ஐயா. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். ஹாட்ஸ்பாட். ஆடியோ கேட்கல. ஐயா வெளியே போயிட்டாரா? ஆமா, லெஃப்ட். அதாம்மா ஐயா, அவங்க வந்து அவங்களுக்கு அந்த இப்ப பேசிக்கிட்டு இருந்ததுல இணைப்பு சரியா கிடைக்கலன்னு வேற ஒரு எண் மூலமா தொடர்பு கொள்ற அதுல இணையறான்னு இருக்காங்க. 2 நிமிடமா இடையில வேற யாராவது வாழ்த்து நம்ம ஏதாவது ஒரு திருமுறை பாடல் பாடுறதுனாலும் பாடலாம்.
ஐயா நான் பாடுறேன். இன்றைய நாள் சொல்லுங்கம்மா. பாடுங்கம்மா. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா 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 திருச்சிற்றம்பலம். கூற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பால செய்தன நானறியேன். கூற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பால செய்தன நானறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில, ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில வீரட்டான தூரை அம்மானே. நன்றிங்க. நாடுடைய சிவனே போற்றி. ஐயா வந்துட்டாங்க. இப்ப கேக்குதுங்களா ஐயா? வேற இதுல கிளியரா இருக்குங்க ஐயா. வீடியோ தான் வரலைங்கய்யா. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்கய்யா உங்களோட வீடியோவை. வீடியோ ஆன்ல தானே இருக்கு. வீடியோ ஆன்ல தாங்க. இந்த வீடியோ இருக்கு, ஆடியோ ரெண்டு கிளியரா இருக்குயா. சரிங்கம்மா. வந்துட்டாங்கம்மா ஐயா. காட்டும் நுதலானு கனல் காட்டும் கையானு பெண் காட்டும் உருவானோ பிறை காட்டும் சடையானு பண் காட்டும் இசையானு பயிர் காட்டும் புயலானு வெண்காட்டில் உறைவானோ விடை காட்டும் கொடியானே. நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமான திருவடிகளை போற்றி வணங்கி துதிக்கின்றோம். எமது குருநாதராக விளங்குகின்ற சைவ நெறி பரப்பிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திருவாவூரை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். ஜகத்குருவாக விளங்கி உலகை ரசித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய காஞ்சி சங்கர மடத்தினுடைய வீராதிபதியாக விளங்குகின்ற ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சுரர் சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். சங்கரா கலைக்கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் நம்முடைய தமிழ்துறை தலைவராக விளங்குகின்ற சிவத்திரு ராதாகிருஷ்ண ஐயா அவர்கள், பேராசிரியர் சிவத்திரு தேவசிகாமணி ஐயா அவர்கள், இன்று திருமுறை விண்ணப்பம் செய்து துவக்கி வைத்த அம்மா அவர்கள், இணையத்திலே எழுந்தருளிருக்கின்ற அடியார் பெருமக்கள், இணையத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்கள் அத்தனை பேர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, அற்புதமாக ஒரு நேரடி வகுப்புகள்லாம் சிறப்பாக நடந்தது. அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்தோம், மகிழ்ந்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் தொடர்ந்து வழக்கம் போல் அந்த வகுப்பு துவங்கி இருக்கின்றது. அந்த வகையிலே முதலில் ஐயப்பாடு என்று 3 ஐயப்பாடுகளை ஒரு 2 நிமிடங்களுக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். அதிலே முதல் ஐயப்பாடாக ஒரு அடியவர் பெருமக்கள் கேட்டிருக்கிறார்கள். அது என்னவென்றால், வியாபகம் வியாபியம் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. வியாபகம்னா இறைவனுக்கு பொருந்தும் பதிக்கு, வியாபியம் அப்படின்னா பசுவாகிய நமக்கு பொருந்தும், வியாப்தி என்றால் பாசமாகிய ஆணவத்திற்கு பொருந்தும். இதில் வியாபகம் என்பது அனைத்தையும் கடந்து அனைத்திலும் கலந்து, அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா சிவபெருமானுக்கு மட்டுமே பொருந்தும். அனைத்தையும் கடந்து சிவமாகவும் அனைத்திலும் கலந்து சக்தியாகவும் இருக்கிறார்.
அவனுடைய கருணை தான் வியாபித்திருக்கிறது. அதற்கு எல்லை உண்டா என்றால் இல்லை. வரம்பில்லா பாங்கற்கே பல்லாண்டு கூறுதுமே. கரையில் கருணை கடல் என்று திருப்பல்லாண்டில சொல்லுவார். ஆகவே இறைவன் பரிபூரண வியாபகம். அதுக்கு பேர் பரிபூரண வியாபகம், கரையில்லாத வியாபகம். இறைவனுடைய கருணை வியாபித்திருக்கிறது என்று சொல்றோம். அதே நிலையிலே உயிருடைய வியாபகத்தை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வியாபியம் என்று சொல்லுவோம். அந்த பெருமானுடைய வியாபகத்தில் அடங்கிய வியாபியமாக. எப்பயுமே தோசைக்கல்ல தோசை தாண்ட முடியாது, இறைவனுடைய பரிபூரணத்தை தாண்ட முடியாது. அதே பரிபூரணத்தில் அடங்கிய பகுதி வியாபகமாக இருக்கும். அதைத்தான் வியாபியம் என்று சொல்கிறோம். உயிரறிவு பேரறிவுக்குள் அடங்கி நிற்றலே வியாபியம் உயிருக்கானது. உயிரறிவு பேரறிவாகிய பரம்பொருளுக்குள் அடங்கி நிற்றலே வியாபியம் என்று பொருள். ஆகவே அந்த விடயத்தை சொல்லி அடுத்ததாக ஒரு வினா எழுப்பப்பட்டிருந்தது ஒரு அடியவர் பெருமகனார். என்ன வினா? உயிர் தற்போதம் உயிர் போதம் கெடுவது என்றால் என்ன? தன்முனைப்பு கெடுதலைத்தான் தற்போதம் என்று நாம் சொல்கிறோம். அதாவது ஞானத்திலே 3 சொல்லுவோம். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் என்று சொல்லுவோம். ஒரு பொருளை 3ஆல பார்க்கலாம், 3 வகையில பார்க்கலாம். கருவிகரணங்களாலே பார்த்தால் அதுக்கு பேரு பாசஞானம். ஒரு பொருளை தன்முனைப்பால் பார்த்தால் அதுக்கு பேரு பசுஞானம். ஒரு பொருளை திருவருள் கொண்டு பார்த்தால் அதுக்கு பேரு பதிஞானம். திருவருளாலை பார்த்தால் அதுக்கு பேரு பதிஞானம். ஆக முதலில் சொல்லக்கூடிய பாசஞானத்துல பார்த்தா சுத்தம் ஒன்றும் தெரியாது. அதே தன்முனைப்பால் பார்த்தால் உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் விபரீத உணர்வில் கொண்டு போய் விடும். நம்ம அறிவு அவ்வளவுதான். அதனால பசுஞானத்தாலும் இறைவனை பார்க்க முடியாது. இந்த பசுஞானத்தால் பார்ப்பதை இழத்தல் தான் தற்போதும் இழத்தல் என்று பொருள். தன்முனைப்பை இழத்தல், யான் எனது நீங்கி திருவருளாலே இறைவனை காணுதல் தான் தற்போதம் நீங்கி இறைவனை காணுதல் என்ற ஒரு பொருளும். 3வது ஒரு அடியவர் பெருமகனார் ஒரு வினா எழுப்பியதாக நான் பார்த்தேன். முன் ஜென்மத்தில் உள்ள நினைவு ஏன் இந்த ஜென்மத்தில் நமக்கு நினைவில் இல்லை? முன் ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்களைத்தானே நாம் இப்பொழுது அனுபவிக்கிறோம். அப்ப அது தொடர்ந்து வரணுமே. அப்படி என்று ஒன்று இருந்தால் நாம் இறக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதே உடம்புல அதே இன்ப துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாமே. ஆகவே இறைவன் முன் ஜென்மத்தினுடைய நினைவுகளை மறக்கடிப்பது என்னவென்றால் அவனுடைய கருணை. அதே அந்த உணர்வுகளோட நம்ம பிறந்தோம்னா இன்னைக்கு ஒரு பாட்டியை பார்த்து போன ஜென்மத்துல நீதான் எனக்கு மனைவியா இருந்தேன்னு நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தான் முன் ஜென்மத்தை முற்றிலுமாக இறைவன் கருணையாலே மறக்கடித்திருக்கிறான். இது போற்றி பகருடையில அந்த நூல்ல போய் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா உமாபதியார் இந்த ஜென்மங்களை பற்றியெல்லாம் நன்றாக நரகம் சொர்க்கம் இந்த ஜென்மங்களை பற்றியெல்லாம் போற்றி பகருடையிலே அருமையாக சொல்லியிருக்கிறார். இறைவனுடைய கருணையால் தான் முன்ஜென்ம நினைவுகளை எல்லாம் நாம் மறந்து இருக்கிறோம். அது மிக மிக பெருமானுடைய கருணை தான் என்பதை சொல்லி மீண்டும் பிறக்கும்போது அந்த நினைவுகள் பிறக்க மாட்டோம் என்பதே ஒரு பெரும் கருணை. இல்லை என்றால் அந்த துன்பம் மீண்டும் நம்மை தொடர்ந்து விடும் என்பதை சொல்லி இப்பொழுது இன்றைய வகுப்புக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். கடந்த வகுப்புல நாம சிந்தித்தோம், இறைவனை அடைவதற்கு ஆதார யோகம், நிராதார யோகம் மற்றும் அஞ்செழுத்து ஆகியவற்றால் இறைவனை அடைய முடியும் என்றதை நம்ம பார்த்தோம். அதுல ஆதார யோகம் என்பது மூலாதாரத்தில் இருந்து ஆங்கே வரை நெற்றி பொட்டு வரை, நெற்றிக்கு நடுவே உருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க வெளிப்படும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் என்று ஆதார யோகத்திலே பெருமானை நிலைநிறுத்தி வழிபட்ட அந்த நிகழ்வை சொல்லி, நிராதார யோகம்
நமக்கு போன்றவர்களுக்கு அல்லாது துறவிகளை போன்றவர்களுக்கு கற்பனை கடந்த அச்சோதியை பெருமானை உருவமின்றி அனைத்தையும் கடந்து அவனோடு கலந்து நிற்றல் நிராதார யோகம். இது துறவிகளுக்கு, பெரிய ஞானிகளுக்கு, நம்மை போன்றவர்களுக்கு ஆதார யோகம் என்று அகபூஜையினுடைய சிறப்பை சொல்லி, ஐந்தெழுத்து மூலமாகவும் இறைவனை அடைய முடியும் என்ற சிறப்பையும் சொல்லி 25 வெண்பாக்களுக்கு அடுத்ததாக 26வது வெண்பாவை இன்று நாம் தொடர்கிறோம். அந்த நிராதார யோகத்தினுடைய அந்த கற்பனை கடந்த சோதியை உருவமின்றி வழிபடுகின்ற அந்த முறையில் நிராதார யோகத்தினுடைய இயல்பு என்ன என்பதை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 26வது வெண்பா, ஆக்கப்படாத பொருளாய் அனைத்திலும் தாக்கி தான் ஒன்றோடும் தாக்காதே நீக்கி உடன் நிற்கும் பொருளுடனே நிற்கும் பொருளுடனாய் நிற்கை நிராதாரம் ஆம். அதாவது உயிருக்கு உள்ள அறியாமை நீங்கும் பொருட்டு ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்ற அந்த திருவருளோடு இறைவன் பிரிப்பின்றி கூடி நிற்பதே நிராதார யோகம் என்று இங்கே குறிப்பிடுகின்றார்கள். உடன் நிற்கும் பொருள் என்று திருவருளை குறிப்பிடுகின்றார். மிளகாயில் காரம் எப்படி நிற்கிறதோ, மலரில் மனம் எப்படி நிற்கின்றதோ, பண்ணில் ஓசை எப்படி நிற்கின்றதோ, சிவத்தின் நின்று பிரிப்பின்றி நிற்கும் திருவருளை இங்கே குறிப்பிடுகின்றார். உடன் நிற்கும் பொருள் சிவ என்பதை தான் இதற்கு மந்திரமாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சிவ சிவ. உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி என்று சொல்வார். 2 சீக்கும் இடையில வாய் இருக்கும். உடையால் உந்தன் நடுவிருக்கும், உடையால் நடுவுள் நீ இருத்தி, 2 வாக்கு இடையில சீ இருக்கும். உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி. அடுத்து ஒண்ணு சொல்றாரு, அடியே நடுவுள் யா இருவீரும் இருப்பதானால். 2 பக்கமும் சிவம், உலகமே இல்லை. நீ இந்த பக்கமும் சிவம், இந்த பக்கம் நான் ஆனந்தமா உன் நடுவுல இருக்கிறேன். அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானா என்று மாணிக்கவாசகர். அதைத்தான் உடன் நிற்கும் பொருள் என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஆக்குதல் என்றால் சிவபெருமானை கற்பனையிலே இப்படிப்பட்டவன் என்று நினைத்து உருவாக்குதலைத்தான் ஆக்குதல் என்று சொல்லுவோம். இப்படி இருப்பார் சாமி, நிலவுலாவிய நீர்மலி வேணியன் இப்படி வருவார் அப்படி வருவார் நம்ம சொல்வதைத்தான் ஆக்குதல் என்று சொல்லுவோம். ஆனால் இங்கே ஆக்கப்படாத என்று குறிப்பிடுகிறார். நிராதார யோகத்திலே ஆக்கப்படாத இறைவன் என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஆக்கப்படாத பொருள் இறைவன், கற்பனைக்கு எட்டாதவன், கற்பனை கடந்த சோதி என்று இதுக்கு பொருள். ஆக்கப்படாத பொருள் அதாவது இறைவன் இன்ன உருவம் என்றும் இன்ன தன்மை என்றும் இன்ன நிறம் என்றும் பெண்ணோடு ஆண் என்று பேசற்கரியவன் என்றும் வண்ணமில்லி வடிவு வேறாயவன் என்றும் அற்புதமாக இங்கே சொல்வதைத்தான் ஆக்கப்படாத பொருள் என்று இங்கே குறிப்பிடுகிறார். இறைவன் ஆக்கப்படாத பொருள், கற்பனைக்கு எட்டாத பரம்பொருள், கற்பனைக்கு எட்டாத சோதி என்று பொருள். கற்பனைக்கு எட்டாத சோதி, கற்பனை கடந்த சோதி, கருணையே உருவமாகி அப்படின்னு சொல்லுவார் சேக்கிழார். அந்த சாமி எப்படி நமக்கு கூட வர்றாரு அப்படின்னா, அம்பாளாக கருணையே உருவமாக வருகின்றார். கற்பனைக்கு எட்டாதவன் தடத்த நிலையிலே கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி நடராஜர் திருக்கோலத்தை அங்கே அற்புதமாக சொல்கின்றார். ஆக்கப்படாத பொருள் இறைவன் என்ற கருத்தை சொல்லி, இவன் இன்ன உரு இன்ன நிறம் இன்ன தன்மை என்று எண்ணுதற்கு எட்டாத நிலையில் திகழ்கின்ற அந்த சிவப்பரம்பொருள் என்று சுரூப நிலையை இங்கே குறிப்பிடுகின்றார். உடன் நிற்கும் பொருள் என்றது அதுக்கு ஒரு உதாரணம்.
தீயில் சூடு நீரில் குளிர்ச்சி எப்படி உடன் நிற்கின்றதோ பிரிப்பின்றி உடன் நிற்கின்றதோ அதுபோன்று இறைவனோடு பிரிப்பின்றி திருவருளும் நிற்கின்றது என்பதை அங்கே சொல்கிறார். உடனாய் நிற்கை என்று சொல்கிறார். உடனாய் நிற்கை நிராதாரம் ஆம். அத்திருவருளையே கண்ணாக கொண்டு சிவத்தை கண்டு கூடுதலே அவ்வாறு குறிப்பிட்டார். அப்ப நான் தான் எடுத்தோன்னே சொன்னேன், ஒரு பொருளை பார்க்கணும்னா பாசஞானம் கருவிகளால பார்க்கலாம், தன்முனைப்பாலே பார்த்தா அதுக்கு பேரு பசிஞானம், திருவருளாலே பார்த்தால் அதுக்கு பேரு திருவருள் ஞானம் அல்லது பதிஞானம் என்று பெயர். அப்பதிஞானத்தாலே இறைவனை காண வேண்டும் என்பதை சொல்லி தாக்கி தாக்காதே என்ற அற்புதமான கருத்து சைவ சித்தாந்தத்திலே இது ரொம்ப முக்கியமானது. எல்லாவற்றிலும் இறைவன் கலந்துள்ளான், என்னிலும் உன்னிலும் சடத்திலும் கலந்துள்ளான். ஆனால் அதன் தன்மை இவரை தாக்காது. அதான் முக்கியம். நம்மளா இருந்தா பக்கத்துல பேங்க்ல போனீங்கன்னா சுத்தி பணமா இருக்கும், நடுவுல கேசியர் இருப்பாரு, காலையில இருந்து சொயின்னு பணத்தை போட்டு போட்டு எடுப்பார். ஆனா சாயந்தரம் போனா 50 ரூபா கொடுன்னு வீட்டுக்கார மாட்ட கேட்பார். ஆனா சுத்தி இருக்க எதுவும் நம்மளது இல்லை. அதுபோல அப்படி அந்த பணம் அவனை தாக்கவில்லையோ, அந்த கேசியரை தாக்கவில்லையோ, அதுபோல தாக்கி தாக்காதே கலந்தும் கலவாத கற்பகன் ஆகி கரையில் கருணை கடல் என்று பல்லாண்டில குறிப்பிடுவார். புரந்தரன் மாலையன் பூசலிட்டு ஓலமிட்டு இன்னம் புகழரிதாய் இறந்து அழைப்ப என் உயிர் ஆண்ட கோவினுக்கு என் செய்ய வல்லம் என்று கரந்தும் கரவாத கற்பகன் ஆகி கரையில் கருணை கடல். அப்படியாக கலந்தும் கலவாத கற்பகன் ஆகி கரையில்லாத கருணை கடலைத்தான் இப்படி கலந்தும் கலவாத உள்ளானே அல்லானே ஒன்றும் நீ அல்லை அன்றே ஒன்று இல்லை என்று மாணிக்கம் எல்லா பொருளையும் கலந்திருப்பார். ஆனா அதனுடைய தன்மை இவரை தாக்காது என்பதைத்தான் கலந்தும் கலவாத என்ற அற்புதமான, அதைத்தான் தாக்கி தாக்காதே என்று குறிப்பிட்டு இந்த நிராதார யோகம் எல்லா பொருளிடத்திலும் கூடி நிற்கும் போதே அவை ஒன்றிலும் தோயாமல் சிவபெருமான் இருப்பான். உயிரின் துயர் அறிந்து அந்த துயரை நீக்கி உடனிருந்து உதவும் பரம்பொருளோடு பிரிப்பின்றி நிலைத்துள்ள அந்த திருவருள் ஒன்றியிருத்தலையே நிராதார யோகம் என்று இங்கே நிறைவாக குறிப்பிடுகிறார். ஆக நிராதார யோகத்தினுடைய இயல்பு என்னன்னா, இறைவன் பிரிப்பின்றி திருவருளோடு ஒன்றியிருத்தலைத்தான் நிராதார யோகம் என்று இங்கே குறிப்பிடுகின்றோம். ஆக அப்படி இருந்து உயிர்களுக்கு தேவையான கருணையை செய்கின்றார் என்பதுதான் இந்த இடத்திலே ஒரு பொருளாக சொல்லி நிறைவு செய்கின்றார். ஆக இந்த பாடல் திருவருளோடு பிரிப்பின்றி பரம்பொருள் கூடி நிற்பதையே நிராதார யோகம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம் என்று சொல்லி 27வது பாடல் வெண்பா தன்னை இழந்து திருவருளோடு கூடுதல். இந்த தற்போதம் இழத்தல் ஒரு பாட்டுல கூட சொல்லுவார், ஆடுகின்றில்லை கூத்துடையான் கலர் கண்பில்லை என்புருகி பாடுகின்றில்லை பதைப்பதும் செய்கில் பணிகிலை பாதமல. தன்னை இழந்த நிலைக்கு ஒரு அற்புதமான பாடல். ஒருவன் தன்னை இழந்து விட்டால் நிச்சயமாக ஆடுவான், பாடுவான், கூத்தும் ஆடுவான், தெருவுதோர் அலறுவான், சாமி 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 என்று அலறுவான். தெருவுல போய் மார்கழி மாற்றம் காலையில கூவுவான், பெருமானை திருப்பள்ளி எழுச்சியும் திருவம்பாவையும் பாடுவான். அந்த காட்சியெல்லாம் சொல்றான். திருப்பாவை எல்லாம் பாடுவாங்க. காலையில போனீங்கன்னா சாமி மேல அந்த ஆர்வத்தில தன்னை இழந்தவன் காலையில மார்கழி மாசம். அப்படியாக எல்லா பொருளிடத்திலும் அந்த இந்த பாடலிலே என்ன சொல்றாருன்னா, காண்கின்றது ஒரு பொருளை காண்கின்ற யோகிகளே
காண்கின்றார், காட்சியற கண்ணுதலை காண்கின்றார், காண்பானும் காணப்படும் பொருளும் அன்றிய காண்கையினால் கண்டனரோ காம். முன் பாடனுடைய தொடர்ச்சி அப்படியே வருது. இந்த நிராகார யோகத்தினுடைய இயல்பு அப்படியே தொடருது. இங்கே இந்த பாடலுடைய குறிப்பான ஒன்று செய்தி என்னவென்றால், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. சூரியனை பார்க்கணும்னா சூரிய ஒளி வந்து காட்டினால் ஒளிய பார்க்க முடியாது. அதுபோல சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்றால் சிவபெருமான் எழுந்து வந்து அவனுடைய திருவருளை நமக்கு காட்டினால் ஒளிய நம்மால் அவனை பார்க்க முடியாது என்ற அற்புதமான அந்த செய்தியை சொல்கிறார். அதாவது நம் தகுதி அறிந்து சிவபெருமான் நமக்கு அவனை காட்டினால் அன்றி நம் அறிவால் சிவத்தை காண முடியாது. நம் அறிவால சிவத்தை பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. எதை சொல்றாரு? அவன் அருளாலே அவன் தாழ்வார். ஒரு திருப்புடி ஞானம் என்று நம்ம சொல்லுவோம். காண்பான் ஞாதிரி என்றும் காட்சி ஞானம் என்றும் காணப்படும் பொருள் நேம். இப்ப எனக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, நான் பார்க்கிறேன். காண்பான் நானு, எனக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. எதால நான் இந்த ஸ்டாண்டை பார்க்கிறேன் அப்படின்னா, இந்த வெளிச்சம், லைட்டு வெளிச்சம் பார்க்க முடியும். அப்ப நான் காண்பான், காணப்படும் பொருள் இந்த ஸ்டாண்டு, காட்சி இந்த லைட்டு வெளிச்சம். அது அப்படியே சிவபெருமானிடத்திலே நாம் கொண்டு கூட்டி பார்க்க வேண்டும். காண்பான் காணும் தொழிலுடைய ஆன்மாவைத்தான் காண்பான் என்று இங்கே சொல்கிறோம். இந்த இடத்துல யாருன்னா அடியவர் பெருமக்கள். சிவபெருமானை காணுகின்ற பெரியவர்கள் யாருன்னா அடியவர் பெருமக்கள், ஞானிகள், ஜீவன் முத்தர்கள் தான் இறைவனை காண்பார்கள். காணும் காணப்படும் பொருள் யாரு? சிவபெருமான். காணப்படும் பொருள் யாரு? சிவபெருமான். இப்ப காட்சி பொருளாக எது இருக்கிறது? 2 வழியில 3 வழியில கூட நம்ம பார்க்கலாம். சிவபெருமான நம்ம நிச்சயமா கருவிகரணங்களால பார்க்க முடியாது, அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். உயிரறிவாலே நம்ம பார்க்கிறோம், பசுஞானத்தாலே பார்ப்பதாக வைத்துக் கொள்வோம். அந்த இடத்துல நாம் காண்கின்றோம் என்ற நினைப்பு இருக்கும். நான் காண்றேன், சிவபெருமான் பார்க்கிறேன் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கும். உயிரறிவாலே காணும் போது காண்கின்றோம் என்ற தற்போது அறிவு அங்கே நிற்கும். ஆகவே பசுஞானத்தாலும் பார்க்க முடியாது, பாசஞானத்தாலும் பார்க்க முடியாது. அப்ப காட்சி, இறைவனை காண வேண்டும் என்றால் இடையிலே காட்சி பொருளாக இருப்பது எது என்றால் திருவருள். திருவருளாலே காணும் போது யாருன்னா நம்ம அடியவர்கள் தான் திருவருளாலே காண முடியும். அடியவர்கள், சீவன் முத்தர்கள், ஞானிகள் பார்க்கும்போது தான் காண்கின்றோம் எனும் தற்போதம் கெட்டு, தான் காண்கின்றோம் என்ற தற்போதம் கேட்கின்றோம், தான் காண்கின்றோம் என்ற தற்போதம் கெட்டு தாம் வேறு அல்லது சிவம் வேறு என்று வேற்றுமையின்றி தம்மை மறந்து உள்ளவாறு கண்டு அனுபவிப்பதே, சிவத்தை அனுபவிப்பதே இந்த காண்பான் திருப்புடி ஞானம் என்று பெயர். நான் வேற சிவபேரம் இல்லாம 2 திருவருளாலே கண்டு அனுபவிக்கிறேன். நான், அவன் கொடுக்கிறான், வழங்குகின்றான், நான் வாங்குகின்றேன் என்ற நினைப்பு இல்லாமல் அவனை அனுபவித்தலைத்தான் இங்க என்ன சொல்றாருன்னா காண்பான் காணப்படும் பொருள் காட்சி என்று சொல்றார். இங்கு காண்பானும் காணப்படும் பொருளும் அன்றியே காண்கை என்ற ஒரு வார்த்தையை போடுகிறார். இறைவன் வழங்கும் பேரின்பத்தை நுகரும் போது அவன் வழங்குகின்றான், நாம் அனுபவிக்கின்றோம் என்ற உணர்வு இன்றி சிவத்தோடு ஒன்று நிற்கலைத்தான் இங்கே இவ்வாறு சொல்லி, இங்கே காண்கின்றது ஒரு பொருள் என்ற அற்புதமான இந்த விடயத்தை சொல்லி இங்கே நிறைவு செய்கின்றோம். ஆகவே இறைவன் வழங்கும் பேரின்பத்தை நுகரும் போது அவன் வழங்குகின்றான், நாம் அனுபவிக்கின்றோம் என்ற உணர்வு இன்றி
சிவத்தோடு ஒன்று நிற்றலையே இங்கே குறிக்கும். இங்கே முக்கியமாக திருப்படி ஞானத்தை இங்கே குறிக்கிறார். காண்கின்றது ஒரு பொருளை காண்கின்ற யோகிகளே, நாம தான் அடியவர் பெருமை. காண்கின்றார் காட்சி அற கண்ணுதலை காண்கின்றார். அதாவது சிவபெருமான் கொடுக்கிறார், நான் அனுபவிக்கின்றேன் என்ற உணர்வு இன்றி பேரின்பத்தில் திளைத்து இருப்பதைத்தான் இவ்வாறு குறிக்கிறார். ஆகவே இங்கே நிறைவாக இந்த பாடலினுடைய கருத்தாக திருப்படி ஞானம்னா ஒரு செய்தி சொல்றேன். காண்பான் நான் தான் உயிர், காணப்படும் பொருள் சிவபெருமான், காட்சி பொருள் அவன் வழங்கும் திருவொருள், அவன் வழங்கும் திருவொருள். இதைத்தான் நம்ம சொல்லி, ஆகவே இறைவன் வழங்கும் பேரின்பத்தை நுகரும்போது அவன் வழங்குகின்றான், நாம் அனுபவிக்கின்றோம் என்ற உணர்வு இன்றி சிவத்தோடு ஒன்று நிற்றலைத்தான் இந்த திருப்படி ஞானம் நமக்கு உணர்த்துகிறது என்ற அற்புதமான செய்தியோடு நாம் அந்த பாடலை நிறைவு செய்து கொண்டு அடுத்ததாக நிராதார யோகத்திற்கான மௌன நிலை அப்படியே தொடருது. அது அப்படி தொடர்ச்சியாக இருக்கிறது. நிராதார யோகத்திற்கான அந்த மௌன நிலையை இங்கே குறிப்பிடுகின்றோம் என்று சொல்லி, பேசாமை பெற்று அதனில் பேசாமை கண்டனரை பேசாமை செய்யும் பெரும்பெருமான் பேசாதே என் ஒன்றும் வண்ணம் இருக்கின்ற யோகிகள்பால் உள் நின்றும் போகான் உலன். இந்த பாடலிலே வெண்பாவிலே 3 இடத்தில் பேசாமை என்ற சொல்லை குறிப்பிடுகின்றார். ஒன்று, பேசாமை. உயிரானது பேசாமையாகிய திருவருளை பெற்று, பேசாமை ஆகிய திருவருளை அருணகிரிநாதர் சாமி சொல்லிட்டு போறார், சொல்லற சும்மாயி அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அத சொல்லுவார் கந்தர் அனுபூதியில, சொல்லற சும்மாயிரு என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே. ஆச்சரியமா சொல்றார், அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே. எப்ப சும்மாயிரு சொல்லறண்டு போனாரோ குருநாதர், வந்தவன் குருநாதர், முத்திக்கு ஒரு வித்து குருபரன் என்று அவர் சொல்றார். முத்திக்கு ஒரு வித்து குருபரன் என்று முருகப்பெருமானை குறிப்பிடுகிறார். அந்த குருநாதர் சொல்லிட்டு போனாராம், சும்மாயிரு சொல்லற சும்மாயிரு. அதை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இருந்தாராம். அப்பா அதை என்ன ஆச்சரியமா சொல்றார், சொல்லற சும்மாயிரு என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே. பக்கத்துல இருக்க எதுவுமே தெரியல, நீ தெரியல நான் தெரியல, எதுவுமே தெரியலையா, திருவருளை தவிர எதுவுமே தெரியல. அதைத்தான் இங்க குறிப்பிட்டார். பேசாமை உயிரானது பேசாமை ஆகிய திருவருளை பெற்று, அடுத்த பேசாமை 2வது பேசாமைக்கு வரார். அந்த திருவருளாலே வாயால் பேச ஒண்ணாத, அந்த திருவருளை பற்றி என்னால சொல்ல முடியாது, அது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாத நிலை, அப்படிப்பட்ட திருவருள். அந்த அருளாலே வாயால் பேச ஒண்ணாத சிவபரம்பொருள். சுருக்கமா சொல்லணும்னா, எண்ணுதற்கு எட்டாதவன் சிவப்பரம்பொருள், இன்னதன்மை என்ற அறிவொண்ணாதவன் சிவப்பரம்பொருள், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அந்த சிவம் பரம்பொருள், அழகியில் சோதியன் அந்த சிவப்பரம்பொருள் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார், சொரூப நிலையை குறிப்பிடுகிறார். அந்த அருளாலே நமக்கு அருள் கிடைச்சிருச்சு, கிடைச்சாலும் கூட அந்த சிவப்பெரும்பொருளை பேசுவ அளவுக்கு அவன் எட்டாத தூரத்தில் இருக்கிறான், எண்ணுதற்கு எட்டாத நிலையில் இருக்கிறான். அந்த அருளாலே வாயால் பேச ஒண்ணாத சிவப்பெரும்பொருள் சிவ அனுபவத்தை வழங்க
எனக்கு அப்படியே பேரின்பத்தை வழங்குமா, அனுபவத்தை கொடுக்குமா. திருவருள் கிடைச்ச உடனே பேசாமை அந்த நிலையில் என்ன ஆகுமா, அருள் ஒண்ணு, பேசாத அருள் எனக்கு வந்து கிடைச்சதும் அந்த அருளாலே சிவ அனுபவம் எனக்கு கிடைக்குதும். அடுத்த பேசாமை என்று இங்க குறிப்பிடுகிறார். புறத்தே பேசாது சிவயோக நிலையில், சிவயோக நிலையில் மனம் ஒன்றி உள்ள அடியவர் பெருமக்கள் அல்லது சிவயோகிகள் இடத்து அச்சிவபெருமான் நீங்காது நிலை பெற்றுள்ளான் என்பதாம். 3 நிலை. முதல்ல பேசாத திருவருள், பேசாமை திருவருளை சொல்றாரு, அது எனக்கு கிடைச்சிருச்சு. 2வது பேசாமை, இறைவனை அந்த திருவருள் கொண்டு பேச முடியாத அளவுக்கு உயர்ந்து நிற்கின்ற, எண்ணுதற்கு எட்டாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் திருவருளை பெற்ற எனக்கு சிவானுபவத்தை வழங்குகின்றார். ஃபர்ஸ்ட் சாதனம் திருவருள், அப்புறம் பேரின்பம். இதை பெறுபவன் யார்? பேசாத நிலையில் பெறுபவன் யார்னா மோனிகள். யாரு? சிவயோகிகள். மோன நிலையில் சிவயோகிகள், நம்ம போன்ற அடியவர் பெருமக்கள். புறத்தே பேசாது சிவயோக நிலையில் மனம் ஒன்றி உள்ள சிவயோகியர் இடத்து அச்சிவபெருமான் நீங்காது நிலை பெற்றுள்ளான் என்பதாம். ஆக பேசாமை முன்னது திருவருளையும், நடுவே உள்ள பேசாமை சிவபரம்பொருளையும், 3வது உள்ள பேசாமை சிவ யோகிகளுடைய மோன நிலையாகிய நம்மை போன்ற அடியவர்களுடைய மோன நிலையை குறித்தும் நிற்கிறது என்பதாம். முன்னது பேசாமையாகிய திருவருள் உபாயத்தையும், 2வது சிவபரம்பொருளையும், 3வது ஒரு சரீரத்துள் புகுந்து, அதாவது நான் தான் ஒரு அடியவர் என்றால் எனது சரீரத்தில் புகுந்து பேசாமை ஆகிய பிறப்பற்ற தன்மை இங்கே குறிக்கிறார். அப்படியே அவரோட ஐக்கியமாய் இருக்கிறத சொல்ல, ஒரு சரீரத்துள் புகுந்து பேசாமை ஆகிய பிறப்பற்ற தன்மை குறிப்பதை இங்கே குறிப்பிடுகின்றார். இல்ல மோன நிலை, சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் என்று நம்ம சுந்தர பெருமான் சொல்வார். அதுதான் மோன நிலை. சித்தத்துருகி சிவம் எம்பிரான் என்று சிந்தையுள்ளே பித்து பெருக பிதற்றுகின்றார் என்று பசுபதீஸ்வரரை திருநாவுக்கரசு பெருமான் சொல்வார். சித்தத்துருகி சிவன் என்று பசுபதி பெருமானை சொல்வார். சித்தத்துருகி சிவம் எம்பிரான் என்று சிந்தையுள்ளே பித்து பெருக பிதற்றுகின்றார் வினிதீத்தருளாய் மத்தரக்கன் 20 தோளும் முடியுமெல்லாம் 10 துற நெறித்தாய் எம்மையாலும் பசுபதியே என்று அங்கே சொல்லுவார். ஆக மோன நிலையில் உள்ள அந்த தன்மையை இப்படி சித்தத்துள்ளே சிவலிங்கம் காட்டி என்று அவையாரும் சொல்லுவார். சித்தத்தை சிவம்பாலே வைத்தார்க்கும் அடியேன் என்று சுந்தர பெருமான் சொல்வார். இந்த மோன நிலைக்கு உதாரணமாக உலன் உள்ளத்தின் கல் நீங்காது எழுந்தருளினான் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே என்று சிவபுராணத்தில் உலன் உள்ளத்தின்கள் நீங்காது எழுந்தருளினான் என்ற அந்த செய்தியை சொல்லுகிறார். பெரும்பெருமான் என்று இங்கே குறிப்பிடுகிறார். இந்த பாடலிலே வெண்பாவிலே பெரும்பெருமான் தன் ஒப்பில்லாத, தனக்கு நிகரில்லாத சிவம் என்று இதுக்கு பொருள். பெரும்பெருமான் தனக்கு நிகரில்லாதவர், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினுமில்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தென்று முன்னொலி மின்னும் தவனச்சடைமுடி தாமரையானே என்று மந்திரத்திலே குறிப்பிடுவார். பெரும்பெருமான் என் பிறவியை வேர் அறுத்தும் பெரும் பிச்சு தரும் பெருமான் என்று திருவாசகத்திலே குறிப்பிடுவார். ஆக பெரும்பெருமான் என்றால் தனக்கு நிகரில்லாத தலைவன், தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் என்ற அற்புதமான எங்கள் நாயகனே என் உயிர் தலைவா என்று குறிப்பிடுவார். சோதியில, சோதிப்பத்தில், அருள்பத்தில் சொல்லுவார்.
ஆக இந்த நிராதார யோகத்தினுடைய மௌன நிலை என்னவென்றால், இறைவனுடைய திருவருளை பெற்றவர்கள் பரம்பொருளுடைய பேரின்பத்தை பெறுவர் என்ற செய்தியை சொல்லி இந்த இடத்திலே நாம் நிறைவு செய்கின்றோம். மோனநிலைக்கு உதாரணமாக சித்தத்தை சிவன்பாலே வைத்த அடியவர் பெருமக்கள் அந்த திருவருளாலே சிவனுடைய பேரின்பத்தை பெறுவர் என்ற அரிய செய்தியோடு இந்த கருத்தை சொல்லி, சித்தத்தை சிவன்பாலே வைத்த அந்த சிவன் முத்தர்கள் அந்த இறைவனுடைய அருளை பெற்று பரம்பொருளுடைய பேரின்பத்தை அனுபவிப்பார் என்ற செய்தியை சொல்றார். இதுதான் அருணகிரிநாதர் ஒரு பாட்டுல சொல்வார். பக்தியால் யானுனை பலகாலும் பற்றிய, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் உன்னுடைய திருவடியை நான் பக்தியால் பற்றியதனால, பக்தியால் யானுனை பலகாலும் பற்றிய மா திருப்புகழ் பாடிய, இந்த ஜென்மத்திலே எனக்கு அந்த பெரும் பாக்கியம் கிடைச்சது. மா திருப்புகழ் பாடி முத்தனா சீவன் முத்தனா சிவ யோகியாம் சீவன் முத்தனாம் பெருவாழ்வில். சாமி, எனக்கு இந்த வாழ்வு ரொம்ப பிடிச்சிருக்கு. குருநாதர்கிட்ட ஆசி பெற்று அந்த குருநாதரின் வழி நின்று அவர் சொன்னபடி அந்த மார்க்கத்திலே நான் உன்னை வந்து சேர வேண்டும் என்ற வழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வழியிலேயே என்னை கொண்டு போய் சேர்த்து விடு, உன் திருவடியில சேர்த்துடு. முத்தன ஆர் என்னை பெருவாழ்வில். ஆர்ன வழி, திருமுருகாற்றுப்படை நம்ம முருகனை அடையக்கூடிய வழி. சீவன் முத்தனா ஆரணை பெருவாழ்வில். நமக்கு யாராவது ஒருத்தவங்க உதவி செஞ்சா பெருவாழ்வு பெற்றேன், பெருவாழ்வு பெற்றேன், சிவபெருமான் செய்ததாக நினைத்து பெருவாழ்வு பெற்றேன், பெருவாழ்வு பெற்றேன். முத்தனாம் ஆரணை பெருவாழ்வில் முத்தியே சேர்வதற்கருள்வாயே. இதை செய் போதும் சாமி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வழியிலே என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டு ஒரு குருநாதர் எனக்கு உபதேசம் பண்ணணும். அந்த குருநாதர் வழியாக நான் சிவன் முத்தராகி அப்படியே உன்னோட வந்து சேர்ந்தணும். அதற்கு உத்தம தான சற்குண நேயா குருநாதா, புத்திக்கு ஒரு வித்து குருபரன் சொல்றார். குருநாதா சற்குண நேயா வித்தகா ஞான சக்தி நிபாதா, என்னுடைய மலத்தை நீக்கி அருளை பொழிகின்ற சக்தி நிபாதா, வெற்றி வேலாயுத பெருமாளே என்று அற்புதமாக சொல்லுவார். அதுதான் இங்கே நினைவுபடுத்த இந்த இடத்துல நமக்கு விரும்பும். அந்த வகையிலே நிராதார யோகத்திற்கான மௌன நிலை, யாரெல்லாம் சித்தத்தை சிவன்பாலை வைத்திருக்கிறார்களோ அந்த திருவருளை பெற்று அவர்கள் இறைவனுடைய எண்ணுதற்கு எட்டாத நிலையில் இருக்கிற பெருமானுடைய அந்த சிவானுபவத்தை வழங்குவான் 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 என்ற கருத்தை சொல்லி 29வது பாடல் இறை உண்மை விளக்குதல். இறை உண்மையை விளக்குதல். ஒட்டற்று நின்ற உணர்வு பதிமுட்டி, தேட்டற்று நின்ற இடம் சிவமாம், நாற்றற்று நாடும் பொருள் அனைத்தும் நானா விதமா, தேடும் இடம் அன்று சிவம். இந்த இடத்துல இதனுடைய கருத்து என்ன என்றால், பதிஞானம் ஒன்றாலேயே சிவபெருமானை காண முடியும், வெளிப்பட்டு தோன்றுவான் என்ற ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. வேற நீ எந்த முறையில முயற்சி பண்ணாலும் தேடினாலும் ஒன்னாலும் காணாலும் ஒன்றும் முடியாது. பதிஞானம், பசுஞானத்தாலேயோ சிவபெருமானை அஞ்ஞானத்தாலே பார்க்க முடியும். அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு, நல்லறிவால், அதான் பதிஞானம், நல்லறிவால்தான் பார்க்க முடியும். அந்த பதிஞானம் ஒன்றாலேயே சிவபெரும்பொருளை பார்க்க முடியும் என்ற செய்தியை இங்கே குறிப்பிடுகிறது. ஓ தற்று எங்கும் ஓடாமல், ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும், எங்கும் ஓடாமல் தேடற்று தேடினேன் கிடைக்கவே இல்லை, அலைந்து தேடாமல் தேடி கண்டு கொண்டேன்.
கடைசியில தேடினா கிடைக்க மாட்டாரப்பா, அவன் எனக்குள்ளே இருக்கிறான்ப்பா. சாதாரி பண்ணுல பாடுவாரு அப்பர் சுவாமி. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடோன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அதே மாதிரி காந்தார பஞ்சமத்தில் ஒரு பாடுவார். வீடினார் உலகினில் விழும்பிய தொண்டர்கள் சுற்றுனை வேதியன் சோதிவானவன், வீடினார் விளம்பிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூட சென்றலும், ஓடினேன் கோடி சென்று உருவம் காண்டலும், நாடினே நாடிற்று நமச்சிவாயவே. நான் சத்த முன்ன போனேன் சாமி கிட்ட, அவர் நிறைய என்கிட்ட வந்துட்டார். நாடினே நாடிட்டு நமச்சிவாய், வீடினார் உலகினில் விரும்பிய தொண்டர்கள். பாருங்க, வீடு வேற விரும்புகின்ற தொண்டர்கள் நாம தான், நீங்க நானும் எல்லாமே. வீடினார் உலகினில் விரும்பிய தொண்டர்கள் கூடினார் அன்னரை ஊட சென்றலும். பாருங்க, இணையதளத்துல எத்தனை உலகத்துல இருந்து எவ்வளவு பேர் இந்த எல்லா இடத்துல இருந்து இணைஞ்சிருக்குங்க. இங்க போனாதான் நமக்கு ஞானம் பிறக்கும், ஞானம் அது மூலமா இறைவனை காணலாம்னு எவ்வளவு ஆர்வமா இணைஞ்சிருக்கீங்க. சங்கரா கலைக்கல்லூரில் இவ்வளவு அற்புதமா ஏற்பாடு பண்ண. கூடினார் அன்னரி கூட சென்றலும், இது ஓடினாத்தான் நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும்னு ஓடி வந்து சேர்ந்திருக்கீங்க. கூடினார் எல்லாரும் கூடி இருக்கும். கூடினார் அன்னரி கூட சென்றலும், ஓடி சென்று உருவம் காண்டலும், நாடினேன் நாடிச்சு நமச்சிவாய், ஒன்னேன் நாடினேன் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணேன், ஓடி வந்தார் அவர். அப்படி நான் என்னை வந்து அவர் பிடிச்சுக்கிட்டார். இந்த அற்புதமான செய்தி இங்க நினைவு கூட பயன்படும். அதான், ஆக சிவபெருமான் ஓடி தேடும் பொருள் அல்ல, தேடி அடைந்து கிடைக்கும் பொருள் அல்ல, நாடற்று நமது அறிவால் காணக்கூடிய பொருளும் அல்ல. நாடாமல் பலவாறாக தேடாது, தேடி தேடி அலைஞ்சாலும் கிடைக்க மாட்டான். அப்ப எப்படி தயா கிடைப்பான்? அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ, அப்பதான் கிடைக்கும். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழணும், அப்ப கிடைப்பானா? நாற்றற்று நாடும் பொருள் அனைத்தும் நானாவிதமா தேடும் இடம் சிவன் நன்று. இந்த 4 வகை ஓடி போனாலும் கிடைக்க மாட்டா, தேடி போனாலும் கிடைக்க மாட்டா, நாடி போனா நாடற்று நமது அறிவால் கண்டாலும் கிடைக்க மாட்டான், நாடாமல் பலவாறாக தேடாது. ஆக இங்க என்ன சொல்றாருன்னா, ஆன்ம அறிவால் நாம ஒரு பொருளை பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சிவம் அழிஞ்சக்கூடிய பொருளாய் போய்விடும். இந்த பாருங்க, நான் இந்த அப்படி காட்டுறேன், சுத்தி காட்டுறேன். இது செல்லு, இது ஒரு 5 வருஷத்துல அழிஞ்சு போயிடும். இது ஸ்டாண்டு, இது ஒரு 10 வருஷத்துல அழிஞ்சு போயிடும். இது உடம்பு, இது ஒரு 100 வருஷத்துல அழிஞ்சு போயிடும். இப்படி சுட்டி காட்டக்கூடிய பொருள்கள் அத்தனையும் ஒரு நாள் அலையும். அப்போ சிவபெருமானை நான் இப்படி ஒரு சுட்டி காட்டினேன் என்றால் சிவபெருமானும் அழியக்கூடிய பொருளாக போய்விடுவார். ஆக அவர் அப்படி அழியக்கூடிய பொருளே அன்று. ஆன்ம அறிவால் சிவபெருமான் கிட்டினார் சிவம் அழியும் பொருளாகி விடுமே. அப்படின்னா பார்க்கவே முடியாதா? அப்படி ஒரு கேள்வி வருது. அழிய முடியாத பொருளானால் முயல் கும்பாகி விடுமே, குதிரை கும்பாகி விடுமே. பார்க்க முடியாதுன்னு சொல்ற, அப்படி பார்த்தா அழிஞ்சு போயிடுன்னு சொல்ற, அப்ப எப்படி தாண்டா பார்க்கறது சிவபரம்பூர்ல? மேற்கண்ட பசு பாச ஞானத்தால் அன்றி பதி ஞானத்தால் காண சிவம் என்றும் உள்ள உள்பொருள் என வெளிப்படுவான். இதையே
போற்றற்று நின்று உணர்வு பதிமுட்டி தோற்றற்ற நின்ற இடம் சிவம் என்று தொடரில் குறிப்பிட்டார். சிவஞான போதத்திலே 6ஆம் சூத்திரம், உணர்வுறு அசத்தியனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசெத்தாம் என 2 வகையின் இசைக்கும் மண்ணுலகே. சாமி சுட்டிக்காட்டப்படும் பொருள் என்றால் அழிந்து விடுமே. அப்ப சாமி சுட்டிக்காட்ட முடியாதுன்னா எப்படி பார்க்கிறது? திருவருளாலே காண வேண்டும். இப்ப எனக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். கண்ணால பார்க்கலாம், காதால சாமியை கேட்கலாம், மூக்கால உணரலாம், இப்படி எல்லாம் இருக்குது. சரி, இது கருவி கரணங்களால பார்க்கிறதுன்னு சொல்றீங்க. இதுக்கு பேரு பசுஞானம்னு சொல்றீங்க. சரிங்க சாமி. பாசஞானம்னு சொல்றீங்க. சரி, பசுஞானம்னா தன் அறிவாலே கொஞ்சம் மேம்பட்ட நிலை. பாசஞானத்தை விட கொஞ்சம் மேம்பட்ட நிலை. பொய்யை உண்மை என்றும் உண்மையை பொய் என்றும் உணர்த்துகின்ற நிலை. அந்த மேம்பட்ட நிலையில கொஞ்சம் ஏன் அறிவை யூஸ் பண்ணி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பாசஞானம்னா இந்த செல்லு என்ன அப்படின்னா, இந்த செல்லால பேசலாங்க, இந்த வாட்ஸ்அப்லாம் பார்க்கலாங்க. இது சொல்றது பேரு பாசஞானம். இப்போ என்ன அறிவால நான் அந்த செல்லை ஆராய்ச்சி பண்றேன். அப்போ என்ன தெரியும் அப்படின்னா, ஓ இது 15,000 ரூபா, இதுல நெட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க, இப்படி எல்லாம் பண்ணுனா இது வரும், இது கீழே விட்டா உடஞ்சிரும், இப்படி கொஞ்சம் டெவலப் பண்ணி பார்க்கறது பசுஞானம். அப்ப திருவருள் ஞானத்தால இதே செல்ல நான் பார்க்கிறேன். அப்ப என்ன தெரியும்? சிவமா தெரியும். முதல்ல செல்லு தெரிஞ்சது, அப்புறம் அதுல கொஞ்சம் டெவலப் பண்ணி தெரிஞ்சது. திருவருள் ஞானத்தாலே நான் பார்த்தால் அது காணும் பொருள் எல்லாம் சிவமாய் தெரியும். இதுதான் சிவமயம் என்று பொருள். எல்லாவற்றிலும் நீங்கமர நிறைந்திருக்கின்ற சிவபரம்பொருள் எனக்கு தெரியும். ஒரு பேப்பர் இருக்கு, அதை கிழிச்சா கிழிஞ்ச பேப்பர்னு சொல்லுவோம். அதே சிவலிங்கம் மாதிரி கிழிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, சிவலிங்கம்னு சொல்லுவீங்க. இதுல இருந்து ஒரு விடயம் தெரிகிறது. தள்ள வேண்டியதெல்லாம் தள்ளினால் கொள்ள வேண்டிய பொருளாகிய சிவ பரம்பொருள் தெரியும். இதுதான் திருவருள் ஞானம். தள்ள வேண்டியதை தள்ளினால் கொள்ள வேண்டிய பொருளாகிய சிவ பரம்பொருள் தெரியும். அந்த தெரிய வைக்கின்றதுதான் திருவருள் ஞானம். இந்த திருவருள் ஞானம் நமக்கு கிட்டிடுச்சான்னு ஒரு சின்ன கேள்வி, ஒரு டெஸ்ட். எல்லா படிப்பையும் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி பார்க்கணும். ஒரு சின்ன டெஸ்ட். திருவருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? அது எப்படி பார்க்கும்? அது வெட்டமா இருக்குமா, சிவப்பா இருக்குமா, செங்குத்தா இருக்குமா? கண்ணு காது மூக்கு தெரியுது, ஏன் அறிவு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது என்ன திருவருளை எப்படி பார்க்கறது? அது ஒரே ஒரு டெஸ்டிங் மெத்தட் தான் நம்மள்கிட்ட இருக்கு. என்ன மெத்தடுனா, மல பரிபாகம் என்று நம்ம சொல்லுவோம். மல பரிபாகம், திருவருள் வீழ்ச்சி, எனக்குள்ள இறங்குதல், சக்தி நிபாதம், இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது 3 ஒரே நேரத்தில் நடக்கும். ஒரு காக்கா இருக்குதான், அது ஆணவம் என்ற காக்கா. இன்னொரு காக்கா இருக்குதான், அது கண்மம் என்ற காக்கா. இன்னொரு காக்கா இருக்குதான், மாயை என்ற காக்கா. ஒரு சின்ன கல் இருக்குதான், அது திருவருள் கல். அந்த கல்லை எடுக்கிறான் ஒரு ஆன்மா, எடுக்குது, எனக்குள்ள இறங்கிடுச்சு. அந்த கல்லை எடுத்து காக்காய் கூட்டத்துல பொத்துன்னு சிவபெருமான் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. கல்லை எடுக்கிறவர் சிவபெருமான் வச்சுக்கோங்க. அந்த கல்லை சிவபெருமான் திருவருளை எடுத்து இந்த 3 காக்காயும் இருக்கிற இடத்துல நடுவுல பொத்துன்னு போடுறாரு, எனக்குள்ள இறக்குறாரு. இறக்கணுன்னு என்ன நடக்கும்னா, 3 காக்காயும் அட்டே டைம் வெளியில போயிடும். ஆனவன் கண்ம மாய. ஒரு கல்லை இறக்கணும், 3 காக்காயும் பறக்கும். மல பரிபாகம், 3 காக்காயும் பறக்கிறது மல பரிபாகம். எனக்குள்ளே இறங்கிய அந்த கல் திருவருள் வீழ்ச்சி. இந்த நிலை எனக்குள் ஏற்பட்ட விளைவு இருவினை ஒப்பு. 3 அட்டே டைம். இறைவன் திருவருளை எனக்குள்ள இறக்குனாரு. எனக்குள்ள இருந்த 3 காக்கா திருவருள் வீழ்ச்சி, எனக்குள் இறங்குதல், சக்தி நிபாதம் பேர், கல்ல இறக்குறது. அந்த 3 காக்கா பறந்தது பாத்தீங்கன்னா, அது மல பரிபாகம். அப்போ அந்த கல் இறங்குனதுனால, இந்த 3 மலை எனக்குள்ள இருந்து வெளியில போனதுனால எனக்கு ஏற்பட்ட பலன் இருவினை ஒப்பு. இப்ப கல் இறங்குனதும் நமக்கு தெரியல, காக்கா பறந்ததும் தெரியல.
ஆனா இருவினை ஒப்பு நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு போன் வருது, 2 வருஷமா போன் 10 லட்சத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்தினவன் கொடுக்க மாட்டேன் இந்தா தர்றேன்னு சொன்னவன் உங்க போனே எடுக்காத பையன் இன்னைக்கு உங்க போனை அடிக்கிறான். அடிச்ச உடனேயும் ஐயோ ஆனந்தத்துல 10 லட்சம் வரப்போகுதுன்னு போனை கட் பண்ணிட்டு வெளியில போனீங்கன்னா உங்களால அந்த இன்பத்தை தாங்க முடியவில்லை. எதுவா இருந்தாலும் வகுப்பு முடியட்டு பேசிக்கலாம்னா இன்பத்தை தாங்குகின்ற நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதே போல ஒரு துன்பச் செய்தி வந்தாலும் நீங்க போன கட் பண்ணாம இருந்து முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா துன்பமும் உங்களை தாக்கவில்லை. இதுக்கு பேர் தான் இருவினை ஒப்பு. இதை வச்சுதான் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஆக இதை புரிந்து கொள்ள நம்மால் முடிகிறது. நமக்குள்ளே திருவருள் இறங்கி இருக்கிறது. அது எந்த அளவிற்கு இறங்கி இருக்கிறதுனா மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரத்தரம், அதை நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக அந்த திருவருளாலே, இறங்கிய திருவருளாலே, வித்தகா சக்தி நிபாதா வெற்றி வேலாயுத பெருமாளே என்று என்ன ஒரு உறக்க சொல்றார் பாருங்க. வித்தகா சக்தி நிபாதா வெற்றி வேலாயுத பெருமாளே என்று அப்புறம் ஓம் சத்தம் இடுறார். என்ன அர்த்தம் என்று இந்த பாடலிலே சொல்லி அந்த இறைவனை காணுகின்ற அந்த செய்தியை இங்கே சொல்லி தேடினாலும் பார்க்க முடியாது, ஓடினாலும் பார்க்க முடியாது. திருவருள் ஞானத்தாலே தான் இறைவனை காண முடியும் என்ற செய்தியை ஓட்டற்று தேட்டற்று நாடும் பொருள் தேடும் இடம் என்று அற்புதமாக சொல்லி இங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே சிவபெருமான் தேடி பார்ப்பவன் அல்ல, அவன் நமக்குள்ளே இருக்கிறான், அவனை திருவருளாலே பார்த்தால் வெளிப்படுவான் என்ற செய்தியை சொல்லி அடுத்ததாக 30வது பாடல். இறைவனை காண விரும்பும் ஆன்மா, நான் பார்க்கணும்னு விரும்புறேன், என்ன செய்யலாம்? மாணவனே கேள். உணராதே யாதும் உறங்காதே உன்னி புணராதே நீ பொதுவே நிற்கில் உணர்வறிய காலங்கள் செல்லாத காலத்துடன் இருத்தி காலங்கள் மூன்றினையும் கண்டு. மாணவனே கேள். சிவபெருமானை காண விரும்பும் உனக்கு 3 அறிவுரைகளை சொல்கிறேன், கேள் மாணவனே என்று குறிப்பிடுகிறார், குருநாதர் குறிப்பிடுகிறார். ஆளுடைய தேவநாயனார் நம்முடைய திருக்கடவுர் உயவந்த தேவநாயனருக்கு சொல்வது போல இது அமைத்திருக்கிறார். சிவபெருமானை காண விரும்பும் உனக்கு 3 அறிவுரைகளை சொல்கிறேன், கேள் மாணவனே. 1, நீ உன்னி உணராதே. ஒரு அறிவுரை, நீ உன்னி உணராதே. பாசஞானம் நீங்கிய நீ பசுஞானத்தால், அதாவது உனது தற்போது அறிவால் சிவனோடு கூடிவிடலாம் என்று எண்ணி விடாது. அதாவது உடம்பு பொய் தான் ஒத்துக்கிறேன், ஆனா ஏன் அறிவு பொய் இல்லை. உடம்பால கண்ணால பார்க்கலான்றத நான் பார்க்க முடியாதுன்றத ஒத்துக்கிறேன், ஆனா எனக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவை வச்சு என்னால பார்க்க முடியும். அதுக்கு இலங்கை ஜெயராஜ் ஒன்று சொல்லுவாரு, அறிவால சாமியை பார்க்கவே முடியாது. ஒரு வெங்கல செம்பு இருக்குமா, அதுல இந்த களிம்பெல்லாம் போறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், உப்பு புளி இந்த இதெல்லாம் போட்டு தேய்ப்பாங்களாம். உப்பு புளி அப்புறம் இன்னொன்று இதை போட்டு தேய்க்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த தேய்க்கும் போது என்ன ஆகும்னா அந்த களிம்பெல்லாம் நீங்கிடுமா. எனக்கு ஒரு அறிவு வந்துச்சு, என்னடா இது உப்பு புளியெல்லாம் போய்கிட்டு இது மாசம் இது என்னடா விலைக்கு கழுவ வேண்டியதா, பேசாம உப்பு புளியை தடவியே வச்சுட்டோம். ஏன் அறிவு வேலை செய்து பாருங்க, தடவியே வச்சுட்டோம்னா சூப்பரா என்னைக்குமே இது பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் அறிவுக்கு, எனக்கு எட்டின அறிவுக்கு தடவி வச்சுட்டு நான் போயிட்டேன். ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த பீரோவை திறந்து அந்த செம்பை பார்த்தா செம்பையே காணும். ஏன்னா அது சாப்பிட்டுருச்சு உப்பு. ஏதால் பளபளப்பு அடைந்ததோ அதாலேயே அது அழிந்தது. அதுபோல் கல்வி அறிவாலே நான் இறைவனை அடைய வேண்டும், ஆனால் கல்வி அறிவாலே
என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டே அப்படியே அறிவை தூக்கி போட்டுருங்க, அந்த கல்வியை தூக்கி போட்டுருணுமா. அதனாலதான் இறைவன் அதான் சொல்லுவாரு, புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பைதவும் மலரவன் ஆசைப்படும். திருமாலுக்கு ஒரு விருப்பு, மலரவனுக்கு ஒரு ஆசை. இந்நேரமும் மகாலட்சுமியுடன் இருக்கக்கூடிய அந்த திருமாலுக்கும் ஒரு விருப்பு. நம்மளா இருந்தா மகாலட்சுமி பக்கத்துல இருந்தா இருந்துகிட்டே போயிருவோம் சாமி, இப்படியே இருந்துருவோம். பக்கத்துல கலைவாணி, கல்வியிலே ஞானம் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த கலைவாணி இருக்கும்போது பிரம்மா பக்கத்துல, அவங்க 2 பேருக்கும் ஒரு விருப்பமா, ஐயோ இவங்க 2 பேரும் எனக்கு வேண்டாம் சாமி, நான் பூமியில போய் பிறக்கணும். அதான் அவங்க புவனியில் போய் பிரமாவையில் நாம் போக்குகின்றோம். இந்த பார்க்கடல்ல போட்டு சாமி நம்மளை ஆப்படிச்சுட்டாரு, பிரம்மலோகத்துல போட்டு கலைவாணி பக்கத்துல உட்கார வச்சு நம்மளை ஆப்படிச்சுட்டாரு. இங்க பாரு, இந்த சங்கரா இணைய கல்லூரியிலே சேர்ந்து இந்த பாரு இங்க ஞானத்தை கேட்டு இவங்கெல்லாம் அப்படியே கைலாயத்துக்கு கிளம்புறாங்களே, ஒரு நாள் நமக்கு போச்சு அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறாங்களாம். புவனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறையுராய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் என் அறந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள அறமுதே பள்ளி எழுந்தருவாய் என்று அற்புதமாக சொல்ல. அப்ப உலகத்திலே என்ன நமக்கு முக்கியமான இங்க செய்தி, கல்வி அறிவாலும் செல்வ செருக்காலும் இறைவனை காண முடியாது என்ற செய்தியை அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார். அதான் இங்க சொல்றார், நீ உன்னை உணராதே வாசஞானம் நீங்கிய நீ பசுஞானத்தால் உனது அறிவால் சிவனோடு கூடிவிடலாம் என்று நினைத்து விடாது. அப்ப என்ன செய்யணும் சாமி? நீ உன்னி புணராதே, ஆக பாசஞானம் நீங்கிய நீ, அதாவது கருவிகரணத்தை பொய் என்று ஒத்துக்கொண்ட நீ, கருவிகரணங்கள் வேறு நீ வேறு என்று உணர்ந்த நீ, வாசனை காரணமாக மீண்டும் அவற்றோடு கூடிவிடாதே, மீண்டும் அவற்றோடு கூடிவிடாத மகனே கூடிவிடாது என்ற இரண்டாவது ஒரு அறிவுரை. முதல் அறிவுரை என்ன சொன்னாரு? பசுஞானத்தால் சிவனோடு கூடிவிடலாம் என்று நினைத்து விடாதே, உன் அறிவால் சிவனோடு கூடிவிடலாம் என்று நீ நினைத்து விடாது. இரண்டாவது, புணராதே, நீ உன்னி புணராதே, மீண்டும் அந்த பாச ஞானத்திலே போய் கூடி விடாது. முதல்ல வெளியே கழட்டி விட்டையில பாச ஞானத்தை, அந்த கல்பனதாவே இருக்கட்டும் என்ற அறிவுரையை சொல்லி மீண்டும் கூடி விடாது. கூண்ட மாட்டோம். ஏன்னா 12ஆம் சூத்திரமே அதான் சொல்லுது. சிவஞான போதத்துல என்ன சொல்லுதுன்னா, 11ஆம் சூத்திரத்தோட நமக்கு நிறைவு முடிஞ்சிருச்சு. காணும் கண்ணுக்கு காட்டும் புலம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கள செலுமே முடிஞ்சு போச்சு, பலன் முடிஞ்சு போச்சு. முதற் பலன் ஏகனாகி இறைபணி நிற்க மல மாயை தன்னோடு வல்வினை அன்றே. மும்மல நீக்க முடிஞ்சு போச்சு. மும்மல நீக்கவே முத்தி என்று சொன்னால் அது தவறு. அதாவது கல்யாணத்துக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி விட்டது, திருமணமும் ஆகி விட்டது. பொண்ணு ஜப்பானுக்கும் பையனை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சா என்ன பிரயோஜனம்? அதனால ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை அன்றே. 2 பேரும் சுத்தமா இருக்கிறாங்க, தூய ஆன்மாவா மாறிட்டாங்க. கல்யாணம் பேசி முடிச்சாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, என்ன பிரயோஜனம்? நீ ஜப்பானுக்கு போனீன்னு. ஆக இறைவனோடு கலந்தால்தான் இன்பம், பேரின்பம். அதுதான் 11ஆம் சூத்திரம் சொல்லு. காணும் கண்ணுக்கு காட்டும் விளம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண் கடல் செலுமை. முடிஞ்சு போச்சு. 2 உதவி செய்றாராம் சாமி, 2 உபகாரம் செய்யறாராம், காட்டும் உபகாரம் காணும் உபகாரம். அதுதான் சொல்றாரு, கண்டு காட்டலின். அற்புதமா சொல்றார், கண்டு காட்டலின். காணும் உபகாரம் காட்டும் உபகாரம், அதான் கண்டு காட்டலின் என்று அற்புதமா சொல்லுவாரு. இந்த 11ஆம் சூத்திரம் அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் இதுக்கு 12ஆம் சூத்திரம் ஒரு கேள்வி வருது. ஆத்துல தண்ணி கடல்ல போய் போத்துன்னு சேர்ந்துருச்சான், தபார்னு அடிச்சிருச்சான். காவிரி போய் நம்ம இதுல கடல்ல போய் தம்னு மோதிருச்சான்.
வங்கக்கடல்ல போய் டம்னு மோதிச்சான். மோதினா இப்ப என்ன ஆயிடுச்சு, காவிரி ஆறு கடலோடு இறைவனோடு சேர்ந்துருச்சு. ஆனா மோதின வேகத்துல ஒரு திரும்பும் பாருங்க, அப்படியே ஒரு திரும்ப ரிவர்ஸ்ல அடிக்கும். அந்த ரிவர்ஸ்ல அடிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், மலை வாசனை. கடல்ல போய் சேர்றதுக்கு முன்னாடி மும்மலம், கடல்ல சேர்ந்தவனே மும்மல நீக்கம். ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை என்று கடல்ல போய் சேர்ந்துருச்சு. நான் இறைவனோடு சீவன் முத்தராக தியானத்திலே கூடிவிட்டேன். ஆனா தியானத்திலிருந்து நான் வெளியில வரும்போது என்ன ஆகும்னா, அப்படியே உலக வாசனை வந்துடும். திருப்பியும் மனைவி மக்கள் பிள்ளைங்க தான். ஆனால் நான் இறைவனோடு கலந்தது தான். உப்பு தண்ணி ஆனது தான். ஆனா திருப்பி வருவேன். வரும்போது எனக்கு இந்த மனைவி தெரியும், மக்கள் தெரியும். இந்த குறை காலத்தை ஓட்டணுமே, அதுக்கு பேர் தான் வாசனை. அந்த குறை காலத்துல நான் எப்படி ஓட்டுறது, அதுதான் குருலிங்க சங்கம வழிபாட்டுல ஓட்டு அப்படின்னு சொல்லி அறிவுரை தான் அந்த 12ஆம் நூற்பான் குருலிங்க சங்கமாட்டு. செம்மலன் நோட்டால் சேரலொட்டா அம்மலம் களி அன்பரோடு மறி மால் அற நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே என்று குருலிங்க சங்கம வாட்டார் அற்புதமா குருலிங்க சங்கம் வழிபாட்டை அற்புதமாக இங்க நினைப்படுத்துகிறார். ஆக இங்க என்ன சொல்ல வராரு, 3 அறிவுரைகளை நமக்கு சொல்றாரு. 3வது அறிவுரை, நீ உன்னி உறங்காதே, பாச ஞானத்தில் இருந்து நீங்கி நீ அவற்றில் மயங்கி மீண்டும் அழிஞ்சி விடாது. ஆத்துல இருந்து வந்த நீ மீண்டும் கடல்ல போய் மோதின நீ மீண்டும் ஆத்துக்கே வந்துடாத, வராது. இப்படி கொஞ்சம் ரிவர்ஸ்ல அடிக்கும், மீண்டும் போய் கடல்லே சேர்ந்துடும். இதுதான் கான்செப்ட். அதை சொல்றார். பாச ஞானத்தில் நின்று நீங்கிய நீ அவற்றில் மயங்கி மீண்டும் அழிந்து விடாதே. அதுக்கப்புறம் இம்மூன்று குற்றம் நீங்கும்படி உனக்கு நடுவே நின்ற திருவருள் ஞானத்துடன் கூடி அதிவேயாய் நிற்பாய். கடல்ல இருந்து நான் மூழ்காம இருக்கணும்னா எனக்கும் கடலுக்கும் இடையில ஒரு பலகை இருக்கணும். அந்த பலகை தான் திருவருளிலே நான் மூழ்கிடுவேன். அப்படி இந்த 3 நிலைகளிலே நான் மூழ்கி விடாமல் இருப்பதற்கு என்னை தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பது என்ன, திருவருள் ஞானம். அப்படி நீ திருவருள் ஞானத்திலே நின்றாய் என்றால் யாவராயினும் உணர்த்துதற்கு அறிய முக்காலமும் கடந்த சிவத்துடன் நீயும் முக்காலங்களையும் உனக்கு வேறாக கண்டு சிவத்துடன் கூடி அழிவின்றி நிற்பாய். முக்காலம்னா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நமக்கு கடந்த காலம் தெரியாது. நீ கூட ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், கடந்த காலம் தெரிஞ்சா நமக்கு அதை பிறவியில் இருக்கும் போது கடந்த காலம் தெரியக்கூடாது. நீ இறைவனோடு கூடும் போது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சிவபெருமானுக்கு தான் முற்றும் உணர்ந்தவன், இயற்கை உணர்வுடைமை. அவன் என்னதான் பெருமானுடைய அந்த வியாபகத்திலே கலந்தாலும் கூட பெருமானாகவே ஆகிவிட முடியாது. பெருமானுடைய பேரின்பத்தை அனுபவிக்கும் உரிமை மட்டும்தான் நமக்கு உண்டே ஒழிய பெருமான் செய்கின்ற அத்தனை செயல்களையும் செய்யக்கூடிய உரிமை நமக்கு இல்லை. ஆகவே பொதுவே நிற்றல் என்ற ஒரு வார்த்தையை இங்கே குறிப்பிடுகிறார். உயிரை நடத்திய திருவருளோடு என்று அதன் வழியே அதுவேயாய் ஆன்மா நிற்பதையை குறிக்கும். சிவா, நம்மளை நடத்துறது திருவருள். சிவா, நான் இப்போ ஒரு சத்தம் கேட்குது, புசு புசுன்னு. நான் அப்படி பார்க்குறேன், அது பாம்பு. அது எந்திரிச்சு ஓடி போய் அதை விரட்டி விட்டுறேன். இப்போ சத்தம் கேட்டவனே நான் என்ன பண்ணேன், என் கண்ணை செலுத்தினேன், என் காதை செலுத்தினேன். முதல்ல சத்தம் கேட்டுச்சு, அப்புறம் என் கண்ணை செலுத்தினேன், பாம்பை பார்த்தேன், அப்புறம் என் கையை செலுத்தினேன், அப்படியே போய் குச்சி எடுத்தேன், கையை செலுத்து அப்படியே விரட்டி விட்டேன், ஓடி போச்சு. இது ஆன்மா கருவிகளை செலுத்துதல். அதுபோல ஆன்மாவையே செலுத்துதல் திருவருள். விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்தறிந்தறியா அங்கு அவை போல என்று 5 என்று அற்புதமாக சொல்லுவார். ஆகவே இங்கே பொதுவாய் நிற்றல் என்பதை உயிரை நடத்தும் திருவருளோடு சென்று அதன் வழியே அதுவேயாய் ஆன்மா நிற்பதை குறிக்கும். என்ன திருவருள் நடத்துது, அதான் நம்ம சொல்லுவோம்.
எனக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்லணும்னா எல்லாம் திருவருள். எனக்கு ஒரு இன்பம் வந்துருச்சு, இல்ல எல்லாம் திருவருள். இப்படி எது நடந்தாலும் நடப்பதெல்லாம் திருவருள் 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 என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னோம்னா அதுவேயாய் நிற்றல், அப்படியே அதுவேயாய் நிற்றல். அதுதான் இங்க சொல்றேன். அப்படி யாரு வருது இப்ப இந்த காலத்துல பாக்குறதே ரொம்ப அதிசயமா இருக்கு. இப்படி திருவருள் திருவருள் பெருவாழ்வு பெருவாழ்வு என்று சொல்பவர்களை பார்ப்பதற்கே ஒரு கொடுப்பினை இருக்கணும். அந்த கொடுப்பினை தான் எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு, உங்களை எல்லாம் பார்க்கிற ஒரு வாய்ப்பு. அதுதான் இங்க சொல்றாரு, உயிரை நடத்துகின்ற அந்த திருவருளோடு சென்று அதன் வழியே அதுவேயாய் நிற்றல். அந்த நிலையைத்தான் இங்க சொல்றாரு. ஆகவே இங்கு இந்த பாடலிலே நமக்கு சொல்லக்கூடிய 3 அறிவுரைகள் என்னன்னா, நீ ஒரு தடவை பாசஞானத்திலிருந்து வெளில வந்துட்ட, அந்த பாசஞானத்துல மீண்டும் போய் சேர்ந்து விடாது. அந்த பாசஞானத்தை நீ மீண்டும் போய் அதில் அழிந்து விடாது என்ற, அந்த பாசஞானத்தில் திரும்பி போயிடாது என்ற 3 செய்தி. நீ உன்னி உணராதே, நீ உன்னி புணராதே, நீ உன்னி உறங்காதே என்ற 3 செய்திகளை சொல்லி, புணராதே, உறங்காதே, அப்புறம் உணராதே என்ற 3 செய்திகளை சொல்லி, உணராதே, புணராதே, உறங்காதே, நீ உன்னி என்ற செய்திகளை சொல்லி அற்புதமாக அந்த திருவருள் வழியிலேயே, நம்மை நடத்தும் திருவருள் வழியே நீ நிற்பாயாக என்ற செய்தியினை சொல்லி, அதுக்கு ஒரு உதாரணமாக பற்றுக பற்றத்தான் பற்றினு, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்ற குறள் அங்கே நினைவு கூறத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்லி 31வது பாடல். பற்றினுள் பற்று விட்டு நிற்றல். பற்றுனுக்குள்ளேயே பற்று விட்டு நிக்கணுமா? எனக்கு உலக பொருள் மேல பற்று, அந்த பற்று எனக்குள்ள இருக்கு, அதுலயே ஒரு பற்றை விட்டு நிக்கணும். அதான் இங்க சொல்றாரு, பற்றுக்குள் பற்றை விட்டு நில். எனக்கு எல்லாம் அந்த உடம்பு மேல பற்று, பிள்ளைங்க, மனைவி, காரு, பங்களா எல்லாத்தையும் அந்த பற்றுக்குள்ளே பற்றை விட்டு நிற்றல். அதான் இங்க அற்புதமான ஒரு செய்தி. பற்றின் பற்றை துடைப்பதொரு பற்றறிந்து பற்றி பறிந்திருந்து பார்க்கின்ற பற்றதனை பற்றுவிடில் அந்நிலையே தானே பரம் ஆகும். மற்றும் இது சொன்னேன் மதி. இதுல என்ன சொல்ல வர்றாரு? உயிரறிவில் சிவம் தோன்றும் மாறிது என உணர்த்தி, அறிவுக்குள் அறிவாய், சோதிக்குள் சோதியாய், என் அறிவுக்குள்ளே சிவம் தோன்றிற்று, சோதியுள் சோதி, அறிவுக்குள் அறிவாய் என்று அற்புதமான என்று சொல்லார். ஆக பரம்பொருளுக்குள்ளே, சோதிக்குள்ளே சோதியாய், அறிவுக்குள்ளே அறிவாய் நிற்கின்ற இந்த செய்தி இங்கே சொல்லி, உயிர் வினை பயனை அனுபவிக்கும் கருவிகரணம் கொண்டுள்ள பற்றினை ஊட்டிய திருவருளே நீங்குதற்கு உரிய அருள் சக்தியாக மாறும். பாருங்க, எனக்கு உடம்பு கொடுத்தது யாரு? திருவருள். துன்பத்தை கொடுத்தது யாரு? திருவருள். எல்லாத்துக்கும் நான் செய்த பாவத்துக்கு ஏற்றபடி துன்பம் கொடுத்தது, எனக்கு உடம்பு கொடுத்தது, கருவிகரணங்களை கொடுத்தது, அழுக்கோட கலந்துருந்தது, எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தது யாருன்னா இந்த உலக போகம், காரு, பங்களா, தோட்டம், தொடர்பு, மனைவி, மக்கள் எல்லாம் கொடுத்தது யாருன்னா திருவருள். அந்த திருவருளையே விட்டு நான் வெளியே வர வேண்டும். அதான் அற்புதமா சொல்றாரு. அந்த திருவருள் என்ன அப்படின்னா மறைப்பாற்றல். அதை விட்டு நான் வெளியே வர வேண்டும் என்றால் அருளாற்றலாக மாற வேண்டும். அதுவும் அவன் தான். சிவய நம. நான் என்ற திருவருளில் இருந்து வா என்ற திருவருளுக்கு மாற வேண்டும். நான் என்பது உலக போகம், மறைப்பாற்றல். சிவபெருமான் தன்னை மறைத்துக் கொண்டு உலகத்தை வாரி வளர்க்க. அதே இங்கே வா என்றால் இதுவரைக்கும் மறைத்து வைத்திருந்த சிவபெருமான் தன்னை காட்டி உலகத்தை மறைத்து கொண்டது, கொடுத்ததெல்லாம் புடுங்கிறது, அப்படி லைட்டா கொடுத்ததெல்லாம் தன்னை மறை. இதை ஒரு பாட்டுல சொல்லுவாரு மாணிக்கவாசகர். சீலம் இன்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழி காட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை
கொடியேன் என்றோ கூடுவதே, கொடியேன் என்றோ கூடுவதே. இந்த திரைச்சீலையை வச்சுக்கிட்டு பொம்மலாட்டம் காட்டுவாங்க. இப்படி பொம்மை எல்லாம் இருக்கும், ராஜா ராணி எல்லாம் இருப்பாங்க. கீழே 2 பேர் உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு கயிறை போட்டு கையை காலை ஆட்டுவான், வாயெல்லாம் இழுப்பான். அது பாடுற மாதிரியே பாடும், அந்த பொம்மை பேசுற மாதிரியே பேசும். இங்க ஒருத்தன் மேல வச்சுக்கிட்டு ஆன்னு பாடுவான். அப்ப முருகனும் வள்ளியும் பேசிக்கிற மாதிரி மேயாதம்மா. இங்க முருகனும் வள்ளியும் பொம்மலாட்டத்துல ஆடிக்கிட்டு இருப்பாங்க. மேயாதம்மா அப்படின்னு சொல்லுவான். நான் மேயிறமான தானே பார்த்திருக்கேன், மேயாதம்மான்னு இல்லையா பார்த்தேன். இப்படி எல்லாம் அந்த பொம்மலாட்டத்துல நடக்கும். உண்மையிலேயே பொம்மை பேசுதானா இல்ல, கீழே 2 பேர் இழுக்கிறான். உண்மை அங்க மறைஞ்சுக்கும். வாசிக்கிறவன் பாடுறவன் இங்க இருக்கான், அங்க வெளியில நமக்கு தெரியுது மட்டும். அப்படி கேட்டான் தோளின் பாவை கூத்தாட்டாய், சுழன்று விழுந்து கிடப்பேன். பேன் எடுத்துக்கோங்களேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா பேச கேட்டேன். அவங்க ஒரு கயிறு இழுக்கிறாங்க, என்னை கையை போட்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி பேச்சு, இவங்க ஒரு கயிறை போட்டு இழுக்கிறாங்க. ஆனா 2 பேரும் பேச்சு கேட்டுக்கிட்டே இருந்தபோது கொஞ்ச நாள்ல பிள்ளை பிறந்தது. பிள்ளை கொஞ்ச நாள் வளர்ந்தது. வந்தோடனே அவங்க பேச்சை கேட்கிற மாதிரி மாறிட்டார். இவங்க ஒரு இழு இழுத்தாங்க. அட வேலைக்கு போனா பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஆசிரியர் சொல்ற, படிக்க போகும்போது ஆசிரியர் சொல்ற கேட்கிறேன், வேலைக்கு போகும்போது மேனேஜர் சொல்றதை கேட்கிறேன். இப்படி ஆளாளுக்கு என்னன்னா மனைவி, தாய், மக்கள், மேனேஜர், இப்படி சுழன்று சுழன்று மனைவி மக்கள், மேனேஜர், மனைவி மக்கள், சுழன்று சுழன்று விழுந்து கிடப்பேனை. இப்படி கொடுத்ததெல்லாம் யாரு? மால் மயக்கத்தை காட்டியது சிவபரம்பொருள் என்ற அற்புத செய்தியை சொல்லி, இந்த மயக்கத்திலிருந்து விடுபடுகின்ற வழியை காட்டி என்று அடுத்ததுல சொல்வார். மாலும் காட்டி வழி காட்டி. அடுத்ததாக அதான் உண்மை விளக்கத்துல பொய் காட்டி பொய்ய கற்றி என்று சொல்வார். அந்த பொய்யை காட்டுவதும் திருவருள், மெய்யை காட்டுவதும் திருவருள். போவம் காலம் வந்ததுகான் பொய் விட்டு உடையான் கடல் புகவே என்று அற்புதமா சொல்வார். அதை போல இங்க உயிரறிவில் சிவம் தோன்றுமாறு இது என உணர்த்திட்டு, உயிர் வினைப்பயன அனுபவிக்கும் கருவிகரணங்களை கொடுத்ததும் திருவருள். பிறகு அந்த கருவிகரணங்களை நீக்குவதும் திருவருள். கருவிகளோடு கூடினோம் எனும் உயிர் உணர்வை கைவிடச் செய்ய வைக்க அப்பொழுதே மேலாகிய சிவம். எப்ப நீ நினைக்கிறியோ கருவிகரணங்கள் மீது பற்ற நீ விடுகின்றாயோ அப்பொழுதே மேலாகிய சிவம் தானே சுடர் விட்டு உனக்கு ஒளிரும். தானே சுடர் விட்டு உன்னுள்ளே ஒளிரும். எப்ப அந்த உடல் பற்றை உலகப்பற்றை நீக்கு நிற்கிறாயோ, நிட்டையிலா உடல் நீர்த்து எனை ஆண்ட நிகரில்லா வண்ணங்களும்னு பல்லாண்டுல சொல்லுவார். நிட்டை கூடுவதற்கு எனக்கு தடையாக இருப்பது இந்த உடம்பு. ஐயோ உடம்புன்னு சொல்லிட்டாரு ஐயான்னு போயிட்டு யாராவது போய் விழுந்துடாதீங்க. அப்படி இல்லை, உடல் பற்றை நீக்குதல் என்ற அங்கே பொருள் என்று சொல்லி, இதை உறுதியாய் சொல்கிறேன் மாணவனே, அறிவில் கொள்வாயாக என்று ஆணித்தரமாக சொல்கிறார். உடல் பற்று உனக்கு என்று நீங்குகிறதோ, உலகப்பற்று என்று உனக்கு நீங்குகிறதோ, நான் என்றது உலக போகம் நம என்று உனக்கு நீங்குகிறதோ, அன்றே உனக்கு சிவம் விளங்கி தோன்றுவான். சிவ என்ற நிலையில் இருப்பாய், சிவையே என்ற நிலையில் இருப்பாய். நம என்ற நிலை உன்னை விட்டு போய்விடும். பற்றினுள் பற்று தனுகரண புவன போகம் பற்றியது மேல் ஏற்பட உயிரின் ஆசை. தனுகரண புவன போகம் பற்றியது மேல் ஏற்பட்ட உயிரின் ஆசை. பாருங்க, இந்த உடம்பு மேல நமக்கு ரொம்ப ஆசை. ஆடும், கொடக்க 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 ஆடும். டாக்டரே நீ எப்படியாவது காப்பாத்திடுங்கன்னு. டாக்டர் நீ ஒன்னாலதான் எல்லாருக்கும் தொல்லைன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்குவார். சரி சரி காப்பாற்று. பற்றியதை துடைப்பது ஒரு அவ்வாசனை அறவே நீக்கும் திருவருள் பற்று. பற்று விடுதலாவது திருவருளையே கண்ணாக அறிகிறோம் யாம் என என்னும் உணர்வு விடுதல். பற்று விடுதலாகும். காண்ற பொருள் நானு, காணப்படும் பொருள் என் சிவம் என்ற எதுவுமே இல்லாம பேரின்பத்தில் திளைத்திருத்தலை இங்கே சொல்கிறார். இதையே அறிந்து பற்றி பரிந்திருந்து பார்க்கின்ற பற்று என்கின்றார். அறிந்து பற்றி பரிந்திருந்து பார்க்கின்ற பற்று, அதாவது
உயர்ந்த நிலையாகிய திருவருளை கடந்து இறைவனை காண முடியாது. அந்த இறையருளாலைத்தான் கிட்டியது எனும் தன்முணர்வு நமக்கு வரக்கூடாது. அந்த நிலையத்தான் இங்க கொடுக்கிறார். திருவருள் இல்லாம நம்ம இறைவனை அடையக்கூடியது. ஆனா திருவருளாலை கிட்டியது என்ற அந்த உணர்வு நீங்கு நிலையில நீ பேரின்பத்தில் திளைப்பார். அத்தகைய தன்முணர்வு கைவிடப்பட்ட நிலையிலே சிவன் மேற்பட்டு விளங்கும். அப்போ இதைத்தான் சொல்றாரு, திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ். அங்கே திருவடின்னு ஒண்ணு சொல்றாரு, அடுத்தது சிவனடின்னு சொல்றாரு. திருவடி கீழ் அதாவது திருவருளுக்குள் இந்த உலகத்துக்குள் இருந்து கொண்டு திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று சொல்வார். அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு சிவபெரும்பொருளோட கடைசியில எல்லாரும் ஏத்த நான் போயிடுவேன்ற செய்தியை சொல்லி இந்த செய்தது யார் எனக்கு அப்படின்னா, நம்மையும் ஓர் பொருளாக்கி இந்த நாயையும் சிவிகை ஏற்றுவித்த அம்மை என்று திருவடியை குறிப்பிட்டார். திருவடினா திருவருள் என்று சொல்றார். அதை கடக்க. ஆனா திருவருள் இல்லாம இறைவனை அடைய முடியாது. ஆனா இறைவனை அடையும் போது அத்தனையும் இழந்து இறைவனோடு கலந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே அற்புதமாக அங்கே சொல்கிறார். பரம் தானே ஆகும் தன்முணர்வு கெட 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 சிவம் மேற்பட்டு நிற்கும். ஒரு கொடி மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கயிறு இறக்குனா ஒரு கயிறு ஏறும். தன்முனைப்பு இறங்க சிவம் மேல் வருவான் அப்படின்றதுதான் இங்கே ஒரு ஆணவம் இறங்க உயிரினுடைய அருள் வந்து மேல ஏறும். அதான் இங்க சொல்ற. பற்றாங்கவையற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதி அடைவோம் எனில் கெடுவீர் ஓடு ஓடிவம்மின் தெற்றார் சடைமுடியான் மண்ணு திருப்பெருந்துரை இறைசீர் கற்றாங்கவன் கலல் பேணினவாரும் கூடும் கலந்தே. பற்று உடனுன்றார். எல்லா பற்றும் நம்மளை விட்டு நீங்கும் போது இறைவனிடத்துல பேரின்பத்திலே கலந்து நான் தான் பேரின்பத்தை அனுபவிக்கிறேன் அவன் கொடுக்கிறான் என்ற நிலையம் கடந்து பேரின்பத்திலே மூழ்கி இருப்போம். ஒரு பானையில 5 ஓட்டை இருக்குமா, 5 ஓட்டை மண்பானையா அடைக்கலாம் முடியாது. அதுல எப்படி தண்ணியை நிறுத்தலாம்னா அதற்குள்ளேயே போய் மூழ்கி விட வேண்டும். அந்த பானையை அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ளே மூழ்கினா எப்படி, அது போல இறைவனிடத்திலே நான் மூழ்கி இருக்கிறதால் ஆனந்தம், அந்த ஆனந்தத்துக்குள்ளே மூழ்கி இருக்கு. ஒரு குழந்தை என்ன பண்ண, இதோட நிறைவு பண்ணிடுறேன். ஒரு குழந்தை நான் வந்து ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு குழந்தை கொண்டு, சாமி இந்த குழந்தைய சும்மா தானே உட்காந்துருங்க பார்த்துக்கங்கண்ணா. பார்த்துக்கங்கன்னு சொன்னேன். சரிங்க, ரொம்ப கஷ்டம், குழந்தைய பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம், 2 வயசு பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். உடனே இன்னொருத்தவங்க வந்தா, சாமி சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, இந்த குழந்தைய பார்த்துக்க, அந்த குழந்தைன்னு வந்துட்டு 10 குழந்தைய விட்டு போயிட்டாங்க, எல்லாம் 2 2.5. நான் உடனே சாக்லேட் எடுத்துட்டு வந்தேன். அது விளையாடுது, கண்ணாப்பண்ண விளை கீழே விழுந்தா நல்ல பொறுப்பு. உடனே ஒரு போட்டி வச்சேன். யார் இந்த தூணை 100 வாட்டி சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு இந்த சாக்லேட்டு தாத்தா அப்படின்னு நான் சொன்னேன். தாத்தா நான் சுற்றி வரேன்னு எல்லாரும் போய் சுற்றினாங்க. 5 6 சுற்று சுற்றிட்டு 10 சுற்று சுற்றிட்டு நாக்கு தள்ளி போய் 9 பிள்ளை வந்துருச்சு. சாக்லேட் கொடுங்க தாத்தா உட்காந்துட்டு. ஒரு பிள்ளை மட்டும் வரவே இல்லை. ஏம்மா, ஏன் தாத்தா அதுக்குள்ளேயே போட்டி நிறுத்துறீங்க, நான் சுற்றுறேன்னு. ஏமா நீ சுற்றுற? ஆமா, நீ டயர்ட் ஆகலையா உனக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க தாத்தா, அவங்கெல்லாம் தூணை பிடிக்காமே சுற்றுறாங்க, நான் தூணை பிடிச்சிட்டு சுற்றுறேன், எனக்கு டயர்டே ஆகலை. அதுபோல் இறைவன் என்ற பற்றுக பற்றான் பற்றது அவனுடைய திருவடியை பற்றிக்கொள், மற்றவையெல்லாம் விட்டுவிடு. நீ வாழ்க்கையில உலகத்துல எந்த துன்பமும் இல்லாமல் சுற்றி வருவாய். இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டு நீ வாழ்க்கையில எல்லாம் சுற்றி வந்தேன்னா நீ எந்த குறையும் இல்லாமல் இருப்பார். குருநாதர் இறைவனுடைய பிரதிநிதியாக நம்முடைய குருநாதர் தான் இருக்கிறார். அவருடைய திருவடியை பற்றி கொண்டு நீ உலக சுற்றி வா, நிச்சயமாக எந்த துன்பமும் இல்லை என்ற அரிய கருத்தினை சொல்லி இன்று நாம் 6 பாடல்களை சிந்தித்தோம். 25 முதல் நிராதார யோகத்தினுடைய நிலை ஒன்றொன்றாக நாம் சிந்தித்தோம். நேரம் கருதி என்று நாம் நிறைவு செய்து கொண்டு இந்த முதல் பாடலில் நாம் பார்த்தது வந்து நிராதார யோகத்தில் தாக்கி தாக்காதே இறைவன் கலந்தும் கலவாத அனைத்திலும் இருக்கிறான் என்ற அற்புதமான செய்தியை, ஆக்கப்படாத பொருள் இறைவன் வந்து இன்னதன்மேல் ஆக்கப்படாத பொருள் தாக்கி தாக்காதே கலந்தும் கலவாத நிற்கிறான் என்று அந்த அற்புதமான செய்தியை சொல்லி
27வது பாடல தன்னை இழந்து திருவருளோடு கூடும் அந்த செய்தியை திருப்புடி ஞானம் காணும் பொருள் காணப்படும் பொருள் காட்சி பொருள் என்ற செய்தியை சொல்லி அடுத்ததாக நிராதார யோகத்தின் மௌன நிலையாகிய சிவன் முத்தர் நிலை திருவருளாலே சிவபரம்பொருளை காண வேண்டும். அந்த காணுகின்ற பொருள் சிவயோகிகள் என்ற செய்தியை சொல்லி 29வது பாடலில் இறை உண்மையை விளக்குதல். அப்புறம் ஓடுனாலும் தேடுனாலும் ஆடுனாலும் கிடைக்க மாட்டான், அவன் இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான், திருவருளாலை பார்த்தால் மட்டுமே கிடைப்பான் என்ற செய்தியை சொல்லி இறைவனை காண வேண்டும். ஆன்பா என்ற மூணு உபதேசங்களை சொல்கிறார். நீ உண்ணி உணராதே, நீ உண்ணி புணராதே, நீ உண்ணி உறங்காதே என்று அந்த கருவிகரணங்கள் மீது உள்ள பற்றை நீக்க வேண்டும் என்று சொல்லி பற்றுக்குள்ளே பற்றை விட வேண்டும் என்று 31வது பாடலிலே சொல்லி நிறைவு செய்கின்றார். என்று 31 பாடல்களை இதுவரைக்கும் நிறைவு செய்திருக்கிறோம். அதே வாய்ப்பினை நல்கிய வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்கமன் கோல்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாய்ப்பொழித்த திருவருளையும் குருவருளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் இணையத்தை வழிநடத்தி அடியவர் பெருமக்களுடைய திருவடிகளையும் போற்றி வணங்கி விடைபெறுகிறோம். சந்தேகங்கள் கேட்கலாம். சிவா. ஐயா வணக்கங்க ஐயா. சிவா. வணக்கங்க ஐயா. 30வது பாடல்ல 3 அறிவுரை சொன்னீங்கங்கய்யா. அதுல மூன்றாவது நீ அறிவுரை உண்ணி உணராதே, நீ உண்ணி புணராதே, நீ உண்ணி உறங்காதே, மீண்டும் போய் பாசஞானத்துல போய் மல்கி மூழ்கிறாதேன்றாரு. சரி சரி. கருவிகரங்களை மூழ்கி விடாதே அப்படின்னா நீ உறங்காதே. சரி, நன்றிங்க, நன்றி நன்றி. கேட்கலாம். வேற யாருக்காவது ஐயப்பாடு இருந்தா கேட்கலாமா? சரிங்கம்மா, வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாமா? நிறைவு பண்ணி. சரிங்க. அனைவருக்கும் மீண்டும் அடியேனுடைய பணிவு கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இன்றைய தினம்